துளாராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, புளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதம் வருடத்திலே 2வது மாதம் வைகாசி மாதம் துளாராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. துளாராசி, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிரன் தான். ஆக உங்கள் ராசிக்கும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியும் ஆகிய சுக்கிரன் இந்த மாதம் வைகாசி மாதம் 6ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருந்து 7வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். பொதுவாக ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், வாடிக்கையாளர்கள் ஸ்தானம், இந்த சமூகத்தை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். ஆக இந்த 7ஆம் இடத்தில் இருப்பது 6ஆம் தேதி வரை தான். பிறகு 8ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சென்றிருக்கிறார். 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் வீடு தான் அது. உங்கள் ராசிநாதன் ஆட்சி பெறுகிற வீடு. ஆக ராசிநாதன் வலிமை அடைகிறார் ஒரு பக்கம், இருந்தாலும் 8ஆம் இடமும் வலிமை அடைகிறது. இந்த மாதமே துளாராசிக்காரர்களுக்கு 4 கிரகங்கள் 8ஆம் இடத்திலே வலிமை அடைகிறது. ஆக 8ஆம் இடம் வலிமை அடையக்கூடிய மாதமாக துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2க்கும் 7க்கும் உடையவர். 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பஸ்தானம். 7ஆம் இடம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள், கூட்டு தொழில் ஸ்தானம். இந்த 2க்கும் 7க்கும் உடைய செவ்வாய் 6ஆம் இடத்தில் சென்றிருக்கிறார் 19ஆம் தேதி வரை, வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை. 6ஆம் இடம் என்பது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம். 7ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் சென்றிருக்கும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே சில பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அதாவது விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நண்பர்கள் வழியிலையும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கூட்டு தொழிலையும் சில சங்கடங்களை ஏற்படுத்தும். இந்த சமூகத்திலே வாடிக்கையாளர்களிடமே கவனமாக பேச வேண்டும். ஏனென்றால் 7ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை, நண்பர்கள் வழி பிரச்சனை, கூட்டு தொழில் வழி பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனால் 19ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார். 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார். இது ஒரு சிறப்பான நிலை. அப்பொழுது 7ஆம் இடம் ஆட்சி பெறும்போது கூட்டு தொழில் சிறப்பு, நண்பர்கள் வழி ஆதாயம், கணவன் அல்லது மனைவி வழி ஆதாயங்கள் பெருகும். ஆனால் 19ஆம் தேதிக்கு பிறகுதான். அதே போல 2ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்தில் ஆட்சி வரும்போது வாக்கு, தனம், குடும்பம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும் 19ஆம் தேதிக்கு பிறகு. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 9க்கும் 12க்கும் உடையவர். 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம். 9ஆம் இடம் என்பது தொலைதூர பயணம். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம். ஆகிய இந்த 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் 12ஆம் இடம் அயன, சயன, போகஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். இந்த 9, 12 கூடிய புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். எதுவரை என்றால் 18ஆம் தேதி வரை, வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். பொதுவாக 9ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்திலே சஞ்சரிப்பது சிறப்பு. ஏனென்றால் 9 என்பது தந்தை, பாக்கியஸ்தானம். 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது கணவன் வழி, மனைவி வழி ஆதாயங்கள் பெருகும், நண்பர்கள் வழி ஆதாயங்கள் பெருகும், தந்தை வழியால் ஆதாயங்கள் பெருகும், நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். தொலைதூர பயணங்களால் லாபம் கிடைக்கும், உயர்கல்வியால் லாபம் கிடைக்கும். அதே போல இந்த 12ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது விரயமும் சேர்ந்து நடக்கும். நண்பர்கள் வழி விரயங்கள், கணவன் மனைவிக்காக விரயங்கள், அதே போல கூட்டு தொழிலே சில விரயங்களையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த புதன் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே மறைகிறார். ஏற்கனவே அங்கே குரு, அடுத்தது உங்கள் ராசிநாதன், அடுத்ததாக சூரியன், அடுத்தது புதனும் சென்றுகிறார். ஆக இந்த மாதம் உங்களுக்கு 8ஆம் இடம் வலுவடைகிறது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள். 11ஆம் இடம் என்பது நம்மளுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 11ஆம் இடம், இந்த 11ஆம் இடத்து அதிபதி சூரியன் 8ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். எதிர்பாராத நடக்கக்கூடிய நல்லதோ கெட்டதோ எல்லாமே சொல்லக்கூடிய இடம் 8ஆம் இடம் தான். 11ஆம் இடம் லாபம். அப்போ எதிர்பாராத லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் அங்கே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். அஸ்தங்கம் சூரியனிடம் அஸ்தங்கம், குரு சுக்கிரன் அஸ்தங்கம் பெற்றாலும் கூட அவர் குரு சுக்கிரனுடைய பலனையும் சூரியன் சேர்த்து தான் செய்தாக வேண்டும். ஆக எதிர்பாராத லாபங்களை, திடீர் லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் ராசிநாதன் 8ஆம் இடத்திலே மறையும் பொழுது சில வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த மாதம் எதிர்பாராத பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.